அன்புக்குரிய தோழர்களே, தமிழில் ஒரு பழமொழி உண்டு. தனக்கு வந்தால் தான் தெரியும் தலைவலியும் காய்ச்சல்னு சொல்லி. அடுத்தவங்களுக்கு எவ்வளோ காய்ச்சல் தலைவலி வந்தாலும் அதை மற்றவர்களால் உணர்ந்து கொள்ள முடியாது. தனக்கு வருகிற போது தான் அதனுடைய பாதிப்புகள் தெரியும். இன்றைக்கி அப்படி ஒரு நிலைமை நம்முடைய வகுப்புவாதிகளுக்கு, பாசிஸ்டுகளுக்கு, சங்கிகளுக்கு ஏற்பட்டிருக்கு. இங்கே உள்ளவங்களுக்கல்ல, மத்திய கிழக்கில். அவர்கள் திடீரென்று அவர்களுக்கு சில பாதிப்புகள். திடீரென்று நம்ம நாட்டிலே உள்ள சங்கிகள் ஏதோ பேசுகிறாங்க. ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் நல்லிணக்கம் பற்றி பேசுகிறார், பிரதம மந்திரி நல்லிணக்கம் பற்றி பேசுகிறார். நம்மூரில் உள்ள சங்கிகள் தப்லீக்காரர்களை புகழ்ந்து பேசுகிறார்கள். என்னப்பா இது, திடீர்னு என்ன ஆச்சு இவங்களுக்கெல்லாம்? ஏன் இந்த மாதிரி திடீர்னு முஸ்லீம்கள் மீது இவ்வளவு பரிவும் கருணையும் என்று பார்க்கிற போது செய்திகள் வேறு மாதிரி இருக்கிறது. என்ன நடந்திருக்குன்னா, மத்திய கிழக்கில், குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கின்ற நம்முடைய சங்கிகள் கொஞ்சம் விளையாட்டுகளை காட்ட ஆரம்பித்தாங்க. இந்தியாவில் கரோனா நோய் தப்லீக்காரர்களால் தான் பரவுகிறது, அவர்கள் திட்டமிட்டு இதனை பரப்புகிறார்கள், வேண்டுமென்றே பரப்புகிறார்கள், ஆங்காங்கே எச்சில்களை துப்புகிறார்கள், ஆக இது ஒரு கரோனா ஜிஹாத், கரோனா டெரரிசம் என்றெல்லாம் செய்திகளை பரப்பினார்கள். அத்தோடு இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்கள் மீதும் வெறுப்புகள் உண்டாகும்படியாக செய்திகளை பரப்பினார்கள். இந்த செய்திகள் அங்குள்ள அரபுக்களையும் சென்றடைந்தது. அவர்கள் திடீரென்று பார்த்தால், ஏன் இந்த கரோனா நோய்க்கு முஸ்லீம்களை தொடர்புபடுத்துகிறார்கள் என்று அவருடைய ட்விட்டர்களை எல்லாம் அவர்கள் உட்புகுந்து பார்க்க ஆரம்பித்தார்கள். போக 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 உள்ளே உள்ளே போக போக அவர்களுடைய வன்மங்களும் துவேஷங்களும் அவர்களுக்கு தெளிவாக தெரிந்தன. முன்னர் போட்ட ட்விட்டர்கள் எல்லாம் கூட ஆராய ஆரம்பித்தார். கர்நாடகாவைச் சேர்ந்த தேஜஸ்வி சூர்யா என்று சொல்லக்கூடிய எம்பி போட்ட ஒரு ட்விட்டர், முன்பு போட்ட ட்விட்டர், அரபு பெண்களை இழிவுபடுத்தி, அரபு பெண்களுக்கு பாலியல் உறவில் உச்சமே வருவதில்லை, ஆர்கசமே வருவதில்லை, அவர்கள் அன்பின் அடிப்படையில், லவ்வின் அடிப்படையில் குழந்தைகளை பெறுவதில்லை, வெறும் செக்ஸுக்காக குழந்தைகள் பெறுவார் என்று அரபு பெண்களை முழுவதுமாக இழுத்து போட்டார். அதோடைய கவனத்துக்கு வந்து ஆக அந்த யுஏயிலே மற்றும் அரபு நாடுகளிலே உள்ள சில அறிவுஜீவிகள், சமூக ஆர்வலர்கள், அதிலும் குறிப்பாக சமூக வலைதளங்களிலே முனைப்பாக செயல்படுபவர்கள் இதனை அறிந்து இந்த செய்தியை அங்கே பூராவும் பரப்பினார்கள். ஆக இது அரபு நாடுகளிலே ஒரு பெரும் பரபரப்பை உண்டு பண்ணியது. அதனுடைய விளைவு என்னவாக ஆகியது என்று சொன்னால், பல பேர் வேலை நீக்கம் செய்யப்பட்டு தாயகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். பல பேருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. பல வியாபார நிறுவனங்கள் மூடப்பட்டன. ஆகவே கதிகலங்கி போனாங்க. ஒரு சின்ன பாதிப்பை இவங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. உடனடியாக இங்கே எதிரொலி கிளம்ப ஆரம்பித்து விட்டது. என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் சொல்கிறார், சிலர் செய்த தவறுகளுக்காக முழு சமுதாயத்தையும் குறை சொல்ல வேண்டாம். எவராவது கோபத்திற்கும் அச்சத்திற்கும் ஆளாகி ஒரு தவறை செய்துவிட்டால் நாம் முழு சமூகத்தையும் பழி சுமத்த முடியாது, அவர்களை ஒதுக்கி வைக்க முடியாது. யாரை சொல்கிறாரு? தப்லீக் ஜமாத் சொல்கிறார். அவங்க செஞ்ச தப்புக்காக முழு சமுதாயத்தையும் பழிக்காதீங்க, ஆகவே இதெல்லாம் நம்ம இப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்று யார் சொல்கிறார்? சாட்சாத் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகவத் சொல்கிறார். நம்முடைய பிரதமர் சும்மா இருக்க முடியுமா? அவர் சொல்கிறார், இனம், மதம், சாதி, மொழி பார்த்து கரோனா தொற்றுவதில்லை, நாம் இந்த நேரத்தில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், சகோதரத்துவத்தை பேண வேண்டும். நம்முடைய பிரதமர் ஒற்றுமையை பற்றி பேசுகிறார். டெல்லி கலவரத்தில் வாய் திறக்காதவர், 50க்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் கொண்டு குவிக்கப்பட்ட போது வாய்மூடி மௌனியாக இருந்தவர் இப்போது வாய் திறக்கிறார். கரோனாவுக்கு சாதி மதம் இல்லை என்று சொல்கிறார். ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தூதர் பவன்குமார் சொல்கிறார், பாரபட்சம் காட்டுவது, டிஸ்கிரிமினேஷன், நமது ஒழுக்க விழுமங்களுக்கும் சட்டத்திற்கும் எதிரானது. அமீரகத்தில் இருக்கும் இந்தியர்கள் எப்போதும் இதனை நினைவில் கொள்ள வேண்டும் அறிவுறுத்துகிறார். அமீரகத்தில் இருக்கிற இந்தியர்களே, இந்த மாதிரி ட்வீட்டெல்லாம் போடாதீங்கப்பா என்று அவர்களுக்கு சூசகமாக சொல்கிறார். இதே போல் ஓமானிலே இருக்கின்ற தூதரும் சொல்லுகிறார். அதுபோக நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் நமது பிரதமர் அவர்களும் வளைகுடா நாடுகள் தலைவர்களோடு நேரடியாக பேசி அவர்களை சமாதானப்படுத்துகின்ற முயற்சியில் ஈடுபடுகிறார். ஒன்றும் செஞ்சிடாதீங்க என்று சொல்லி.
நமது பிரதமர் சொல்கிறார், இது போன்ற போலி செய்திகளால் மற்றும் தகவல்களால் வளைகுடா நாடுகளில் தங்கியுள்ள இந்தியர்களுக்கு மட்டுமின்றி இரு நாட்டு உறவிலும் சிக்கலை ஏற்படுத்தும் நோக்கில் சில சமூக விரோத சக்திகள் ஈடுபட்டுள்ளனர் என்று சொல்கிறார். யார் சொல்றாரு? சமூக விரோத சக்தி. யார் இந்த சமூக விரோத சக்தி? உங்கள் இயக்கத்தை சார்ந்தவங்க தான், வேற யாரு? சொல்ல வேண்டியதுன்னு அதை. ஆக இப்படி ஒரே பரபரப்பாக இருப்பதை பார்க்கிறோம். ஒரு 5-6 பேரை அங்கிருந்து வெளியேற்றிட்டாங்க. சில ஒப்பந்தங்கள், வியாபார ஒப்பந்தங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதை அதை சரி செய்வதற்காக இவ்வளவு நிலைகள் நடக்கின்றன. ஏன் இவ்வளவு ஆர்ப்பாட்டம்? ஏன் இவ்வளவு துடிதுடிப்பு, பரபரப்பு? வராதா என்ன? 80 லட்சம் இந்தியர்கள் அரபு நாடுகளிலே வேலை செய்கிறார்கள். அதில் முஸ்லீம்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். ஆனால் முஸ்லீம் அல்லாதவர்கள் தான் பெரிய பதவிகளிலும் உயர் பதவிகளிலும் இருக்கிறார்கள். பெரும் வியாபாரிகளாகவும் தொழிலதிபர்களாக இருப்பவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் தான். அதிகமாக பொருள் ஈட்டுபவர்களும் அவர்கள் தான். 3 லட்சம் கோடி, ஆண்டுக்கு 3 லட்சம் கோடி ரூபாய் அரபு நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு வெளிநாட்டு செலாவணியாக, ரெமிட்டன்ஸாக இங்கே வந்து கொண்டிருக்கிறது. இது போக பல தொழில் ஒப்பந்தங்கள், வியாபார ஒப்பந்தங்கள் அரபு நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் இடையே நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒன்று செஞ்சு போட்டாங்களே நம்ம ஆளுங்க என்று அவர்களுக்கு ஆத்திரம் வருகிறது. ஆத்திரம் என்று சொல்வதை விட இதை மூடி எப்படி மறைக்கலாம் என்பதற்காக யோசிக்கிறார்கள். நம்ம அவங்கள பார்த்து சில கேள்விகளை கேட்க வேண்டியிருக்கு. ஒரு சின்ன பாதிப்புக்கு ஒரு 5-6-10 பேரை வேலையை நிறுத்தி இங்கே அனுப்பிவிட்டார்கள், சில ஒப்பந்தங்கள் பாதிக்கு என்பதற்காக இவ்வளவு துடிதுடிக்கிறீர்களே. இந்த நாட்டில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக பகைமை, துவேஷம், வெறுப்பு, காழ்ப்புணர்வை உண்டாக்கி கலவரங்களை நிகழ்த்தி சிறுபான்மை மக்களுடைய உயிர், உடைமை, சொத்துக்களுக்கு இழப்பை ஏற்படுத்தினீர்களே. அவற்றையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு வரும்போது தெரியுதில்லை இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி. என்ன பாடுபட்டிருப்பாங்க அவங்க. வேலை இழப்புகள் செய்தீர்கள், அவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்காமல் செய்தீர்கள், கலவரங்களை நிகழ்த்துவீர்கள். ஆனால் கலவரத்தில் உடைய சட்டத்தின் பிடியில் நீங்கள் மாற்றிக்கொள்ள மாட்டீர்கள். எத்தனை வலி அவர்களுக்கு இருந்திருக்கும். அவர்களை அவமானப்படுத்தினீர்கள், கேவலப்படுத்தினீர்கள், லவ் ஜிஹாத் என்ற பெயரிலே இழிவுபடுத்தினீர்கள், அடித்தீர்கள், உதைத்தீர்கள், மாட்டிறைச்சி என்ற பெயரை சொல்லி நூற்றுக்கணக்கான மக்களை தெருவிலே வைத்து கொடுமைப்படுத்தி கொண்டுளித்தீர்கள். அப்போ அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் இந்த வேதனை? யோசிச்சு பாருங்கள். அவர்களுக்கு வருகிற போதுதானே அந்த வேதனைகள் அவர்களுக்கு புரியும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். முஸ்லீம் கடைகளில் வாங்காதீர்கள். இந்த கரோனா சமயத்திலும் கூட இந்த ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலையில் கூட பிரச்சாரம் செய்கின்றீர்கள். விஸ்வ ஹிந்து பரிஷத் ஜாம்ஷெட்பூரிலே பலகைகளை எழுதி தொங்க விடுகிறது, முஸ்லீம் கடையில் வாங்காதீர்கள், அவர்கள் எச்சிலை துப்பி காய்கறியை விற்கிறார்கள் என்று விஷம பிரச்சாரம். இந்தியாவில் முஸ்லீம் கடைகளில் வாங்காதீர்கள், முஸ்லீம்களுக்கு விற்காதீர்கள். ஆனால் அரபு நாட்டில் அரபு கடைகளில் வாங்குங்கள், அரபு கடையில் விற்பனை செய்யுங்கள். இந்திய முஸ்லீம்கள் என்றால் உங்களுக்கு கசைக்கிறது, அரபு நாட்டு முஸ்லீம்கள் என்றால் உங்களுக்கு இனிக்கிறதா? ஏன் இந்த இரட்டை நிலை? அரபு நாட்டு பெட்ரோல் என்றால் உங்களுக்கு இனித்து விடுகிறதா? வாங்கக்கூடாது என்றால் எதுவுமே வாங்கக்கூடாது. முஸ்லீம்களோடு எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது. அமெரிக்காவுக்கு போகிறீர்கள், லட்ச லட்சமாக அங்கே குடியேறுகிறீர்கள். நமது மக்கள் குடியேறுகிறார்கள், அங்கே உயர்ந்த பதவிகளில் இருக்கிறார்கள், ஆளுநர்களாக இருக்கிறார்கள், நீதிபதிகளாக இருக்கிறார்கள். நமக்கு மகிழ்ச்சி தான். நம்ம இந்தியர்கள் அங்கே இருப்பது நமக்கு மகிழ்ச்சி இல்லையா என்ன? ஆனால் அங்கிருந்து கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அங்கிருந்து கொண்டு வகுப்புவாத பிரச்சாரத்தை செய்கிறார்கள். இந்த அமைப்புகளைச் சேர்ந்தவருடைய ஆதரவாளர், எல்லோரும் அல்ல, இவர்கள் ஆதரவாளர்கள். அங்குள்ள மத சுதந்திரத்தை பயன்படுத்தி கொண்டு கோயில் கட்டுகிறீர்கள், ஆசிரமங்களை கட்டுகின்றீர்கள். இங்குள்ள சுவாமிஜிகள் அங்கே செல்கிறார்கள், மத பிரச்சாரம் செய்கிறார்கள், எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் இங்கே கிறிஸ்தவருடைய தேவாலயங்களை தாக்குகிறீர்கள். அவருடைய பாதிரிகள் கிரஹாம் ஸ்டெயின் என்ற பாதிரியாரையும் அவருடைய குழந்தைகளையும் உயிரோடு கொளுத்துகின்றீர்கள். அருட்சகோதரர்கள் மீது தாக்குதல் தொடுக்கின்றீர்கள். அங்குள்ள சுதந்திரத்தை அனுபவித்துக் கொண்டு அங்கே செய்வது, இங்கே வந்து அதே காரியங்களை அந்த மதத்தவர் செய்தார், ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீர்கள்? உங்களுக்கு ஒரு நீதி, மற்றவர்களுக்கு ஒரு நீதியா? யோசித்து பார்க்க வேண்டாமா? இந்த இரட்டை நிலை என்பது சரிபருமா? சங்கிகள் இதை பற்றியெல்லாம் சிந்திக்க வேண்டும். ஒரு சாதாரணமான ஒரு விஷயத்துக்கு கொதிக்கிறீர்கள். ஒரு காய்ச்சலையும் தலைவலியும் உங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் இந்த நாட்டிலே உள்ள சிறுபான்மையினர்கள் அதைவிட கொடிய நோய்களிலே
உயிர் உடைமைகளுக்கு ஆபத்தான நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவளை பற்றி நீங்கள் என்றைக்கா சிந்தித்தது உண்டா? எத்தனை காலம்தான் நீங்கள் ஏமாற்றப் போகிறீர்கள்? இந்த நடுநிலையான இந்துக்கள் உங்களுடைய பேச்சுகளிலே மயங்கி உங்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்று சொல்வார்களே, அது என்றைக்காவது ஒரு நாள் இந்த மக்கள் விழித்துக் கொள்ளத்தான் போகிறார்கள். அப்பொழுது உங்களுடைய சாயம் வெளிப்படத்தான் போகிறது என்பதையும் நாம் இங்கே பார்க்கத்தான் போகிறோம். இவ்வாறு நீங்கள் செய்வதன் மூலமாக இந்தியாவுக்கு ஏன் நீங்கள் கெட்ட பெயரை வாங்கி தருகிறீர்கள்? உலக அரங்கிலே இன்றைக்கு உங்களுடைய செயல்களால் அமெரிக்க பாராளுமன்றம், இங்கிலாந்து பாராளுமன்றம், ஐரோப்பிய யூனியன், எல்லா இடங்களிலும் இது பேசப்படுகின்ற ஒரு பொருளாக ஆகிவிட்டது. இந்தியாவில் மத சுதந்திரம் இல்லை, சிறுபான்மையினர்கள் கொடுமைப்படுத்தப்படுகிற செய்தி உலகம் பூராவும் பரவி கொண்டிருக்கிறது. இது நாட்டுக்கு நீங்கள் செய்கிற நன்மையா? இதுதான் தேசபக்தியுடைய அடையாளமா? இன்னொன்றையும் நாம் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். உங்களுடைய இந்த மத்திய கிழக்கில் நீங்கள் செய்கின்ற இந்த துவேஷ பிரச்சாரத்தினால் அங்கு இருக்கின்ற ஏராளமான இந்துக்கள், அப்பாவி இந்துக்கள், சாதாரண தொழிலில் ஈடுபடுகின்ற இந்துக்கள், தங்கள் சொத்துக்களையும் நகைகளையும் அடகு வைத்து பணம் செலுத்தி அங்கே போய் பாலைவனத்திலே நின்று கொடும் வெயிலே வேலை பார்க்கின்ற இந்துக்கள் வேலை விளக்கக்கூடிய நிலைமை ஏற்படலாம். அதுக்கு நீங்கள் தான் காரணம், வேறு யாரும் காரணம் அல்ல. ஆகவே கொஞ்சம் உணருங்கள். எப்படி உங்களுக்கு ஒரு சிறிய பாதிப்பு வந்தால் எப்படி துடிதுடித்து போகிறதோ அதே போல்தானே மற்றவர்களுக்கும் இதை உணர்ந்தாவது நீங்கள் என்றாவது மாறுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் காத்திருக்கிறோம். வேண்டாம் இந்த விஷம வேலைகள் என்பதை நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். பொதுமக்களும் இவர்கள் உண்மையான தேசபக்தர்களா ஆன்மீகவாதிகளா என்று சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். ஆன்மீக போர்வையில் வருபவர்களா, இவர்கள் தேசபக்தி என்ற பெயரிலே தேசத்துக்கு எதிரான காரியங்களை செய்பவர்களா என்பதையும் நாம் அனைவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஜெய் ஹிந்த். இந்தியா வாழட்டும்.